இந்த வீக்கெண்ட் ஒரு பிளான்ஸும் இல்லைன்னா உங்கள் பார்ட்னர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட இந்த ஒன் டே ஐட்னரியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் ஒரே கேட்ச் என்னன்னா உங்களுக்கு டிரைவ் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கணும். ஆல்சோ உங்கள் ட்ரிப்பை ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்போ ஏர்லி மார்னிங்கே கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி 1.5 ஹவர்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் தான் இந்த ஆனமலை ஆத்துப்பாலம். இப்போ ரெய்னி சீசனால நல்ல தண்ணி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜாலியாக குளிச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அது முடிஞ்சு செகண்ட் ஸ்டாப்பிங் தான் ஆலியார் டேம். வேணும்னா டேம் உள்ள எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது முடிஞ்சு நல்லா சுட சுட ஃபிஷ் ஃப்ரை போட்டுட்டு இருப்பாங்க. அது கூட சாப்பாடு இல்லை ஃப்ரைட் ரைஸ்னு எதை வேணா சாப்பிட்டு ஒரு லைட் லஞ்சை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே வால்பாறைக்கு ஜூ. அப்போ போற வழியில் இந்த மாதிரி 1 இல்லை 2 இல்லை ஒரு 10-20 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. எங்க வேணா நிறுத்தி போட்டோ எடுத்துக்கலாம், அலவுடுனா குளிச்சுக்கலாம். அப்ப வால்பாறையோட மஸ்ட் விசிட் ஸ்பாட்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் என்னன்னு சொல்ல போற இந்த ரூட்டே எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. ஸோ வால்பாறையோட மெயின் ஹைலைட்டு இந்த பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட்ஸ்ல எல்லாம் நிறுத்தி போட்டோ எடுத்து அந்த வைபை என்ஜாய் பண்ணி அப்படியே ஒரு வேற லெவல் மூட்ல டிராவல் பண்றது தாங்க. அதுவும் எவ்வளோ குளிருதுன்னு பாருங்களேன். எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு கிளைமேட். ஸோ போற வழியில எல்லாம் ஏதாச்சும் டீ கடையில எல்லாம் நிறுத்தி டீ பஜ்ஜி போண்டா மேகின்னு எதை வேணா சாப்பிட்டு அந்த டிராவலை என்ஜாய் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு ஃபீல் சான்ஸே இல்லை. நெக்ஸ்ட் அப்போ சோலையூர் டேம் பார்த்துட்டு வந்த வழியாவே ரிட்டர்ன் ஆகலாம், இல்ல அதிரப்பள்ளி ரூட் வழியாகவும் ரிட்டர்ன் ஆகலாம். பட் விஷயம் என்னன்னா இந்த ரூட் ரொம்பவே லாங் ரூட் அண்ட் ஒரு ஃபாரஸ்ட் ரூட்டும் வேற. நாங்க போன டைம்லேயே யானை எல்லாம் வந்துச்சு, நல்ல வேலை ஃப்ரண்ட்ல வந்துட்டு அப்படியே போயிடுச்சு. ஸோ இதுக்கெல்லாம் ரெடியா இருந்துக்கோங்க. அப்போ இங்க இருந்து திரிஷூர் டச் ஆகி ஒரு 10 o'clock போல கோயம்புத்தூர் ரீச் ஆயிடலாங்க. அப்போ இந்த ஒன் டே ட்ரிப்பை நீங்க பண்ணுவீங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. டாடா.